இந்த பொண்ணு பஸ்ல ஏறினதும் சீட்ல உட்காந்து இருந்த ஒரு பையன் கிட்ட சீட் கேட்கிறா. இது லேடிஸ் சீட் இல்லைன்னு சொல்லிடுறான். அதனால என்ன, வயசு பையன் தானே, நின்றுட்டு வந்தா என்ன, ஒரு பொண்ணால எவ்வளவு நேரம் நிக்க முடியும்னு கேட்கிறா. நீங்களும் சின்ன பொண்ணு தானே, உங்களாலையும் நிக்க முடியும்னு சொல்லிடுறான். சீட் கொடுக்க மாட்டேன், பட் வாய்க்கிலேயே வியாக்கியானம் பேசுவேன்னு சொல்றா. நீங்க தான் ஆர்கியூ பண்றீங்க, நான் பதில் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு உட்காந்தே இருக்கான். அவளை என்னென்னவோ சொல்லி பாக்குறா. ஆனா இவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் எல்லா பசங்களுக்கும் கெட்ட பேருன்னு திட்டிட்டு தள்ளி நிக்கிறா. அப்போ ஒரு தாத்தா வந்து சீட் கேட்குறாரு. உங்களுக்கு சீட் கொடுக்கலாம் தான், ஆனால் நான் ரொம்ப தூரம் போகணும், அவ்வளோ நேரம் என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறான். வயசாகிடுச்சுப்பா, எனக்கு மூட்டு வலி வேற இருக்குப்பா, அதனால தான் என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் அவன் சீட் தரல. என்னாலையும் நிற்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதையே தெரியல, உன் பெற்றவங்க என்னதான் சொல்லி வளர்த்தாங்களோன்னு திட்டுறாரு. அடுத்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க. அவங்களும் இவனை தான் சீட் கேட்குறாங்க. இவன் ஏதோ சொல்ல வரத்துக்குள்ள பக்கத்தில் இருந்த தாத்தா இந்த புள்ளத்தாச்சி பொண்ணுக்காச்சு சீட்டு கூடன்னு சண்டை போடுறாரு. இந்த பொண்ணும் என்னதான் மனுஷனோ இவன்லான்னு திட்டுறா. பஸ்ல நின்றுட்டு இருந்தவரும் சீட் கொடுத்தா என்னவாம்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவன் எழுந்திருக்கவே இல்லை. பஸ்ல அத்தனை பேர் இருந்தும் இவனை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணி சீட் கேட்குறாங்க. அப்ப அந்த தாத்தா இவெல்லாம் சீட்டே தரமாட்டான், ஏனோ இவனுக்கு காலே இல்லாத மாதிரி வர யாருக்குமே சீட் தர மாட்டேன்றான்னு தாத்தா சொல்லவும் எழுந்து அவன் ஸ்டிக் எடுக்கிறான். ஆக்சுவலி அவனால ஸ்டிக் இல்லாம நிக்க முடியாது. அதனாலதான் அவன் யாருக்குமே சீட் தரல. அது மட்டும் இல்ல, அவனுக்குன்னு ஒதுக்கி இருக்க சீட்ல தான் உட்கார்ந்துருக்கான். உண்மை தெரியாம எல்லாரும் அவனை ரொம்பவே பேசிட்டாங்க. அவனை மட்டும் இல்ல, யாருன்னே தெரியாத அவன் அப்பா அம்மாவையும் விட்டு வைக்கல. இதை பார்த்ததும் அந்த பிரெக்னன்ட் லேடி பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீங்க உட்காருங்கன்னு சொல்லியும் இவன் உட்காரல. ஏன்னா சீட் தரலன்னா அப்பா அம்மாவை தப்பா பேசுவாங்க, சீட் கொடுத்தா அப்பா அம்மாவை நல்லவங்களா பேசுவாங்க. இதுதான் உலகம்னு சொல்லிட்டு நிக்கிறான். அந்த தாத்தாவும் பொண்ணும் மன்னிப்பு கேட்கறாங்க. நம்ம கேட்டதை ஒருத்தவங்க தரலன்னா உடனே கோவத்துல கண்ணா பின்னான்னு பேசுறது சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.